மகாத்மா காந்தியின் பெயரால் இத்தனை காலம் இயங்கிக் கொண்டிருந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா அரசு எவ்வளவு தரம் தாழ்ந்து அரசியல் செய்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று இல்லை. மிக அற்பமான ஒரு அரசியல் இது. தேசத்தால் உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர், தேசப்பிதா என்று போற்றப்படக்கூடியவர். அவரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கருத்தியல் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவருடைய தேசிய விடுதலை போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிக்கிறது. அவருடைய பெயரை மாற்றம் செய்ததை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் 24ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் ஒன்றிய வாரியாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. அந்த ஆர்ப்பாட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் நாடு தழுவிய அளவில் பங்கேற்க இருக்கிறோம். 23ஆம் தேதி நடைபெறுவதாக இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலில் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தோம். இப்போது அந்த 23ஆம் தேதி போராட்டம் 24ஆம் தேதி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கின்றன.